ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜன் கிரைம் டைரிஸ். நாம பார்க்குற ஒவ்வொரு ட்ரூ கிரைம் கேஸும் நம்மளுக்கு வாழ்க்கையில ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகும். எந்த மாதிரி பாடத்தை கற்றுக் கொடுக்கணும், இப்படிதான் வாழ்க்கையில இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, இப்படி இருந்தேன்னா இந்த மாதிரி வாழ்க்கையும் ஆபத்துல போய் முடியும் அப்படிங்கிறது தான் ட்ரூ கிரைம் கேசஸ் நமக்கு பல வழக்குகள் இருந்து உணர்த்திட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவுக்கு இந்தூருங்கிற சிட்டியில நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸை தான் பார்க்க போறோம். நீங்க காலேஜ் படிக்கிற ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தாலும் சரி, இல்ல லவ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற ஐடியா இருந்தாலும் சரி, இல்ல டீனேஜ் வச்சிருக்க பேரண்ட் இருந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. இன்றைய தலைமுறைகள் எப்படி இருக்காங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் காதல்னா என்ன, காமம்னா என்னங்கிறதே பல பேத்துக்கு தெரியறது இல்ல. இந்த மாதிரி வழக்குகள் இருந்து நம்ம கத்துக்க போறோம். ஈவன் இப்ப இருக்கிற இளம் தலைமுறைகள் இந்த வழக்குல இருந்து நிறைய பாடங்களை கத்துக்கலாம். இந்த வழக்கு எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம இந்தியாவில் இருக்க இந்தூர் சிட்டில துவாரகாபுரிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட் இருக்கு. அபார்ட்மெண்ட் அப்படின்னா கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது. நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம். ஒரு 4-5 வீடு இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் 2 வீடு இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு சின்ன அபார்ட்மெண்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற மக்களுக்கு பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி ஒரு பயங்கரமான பேட் ஸ்மெல் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வர ஆரம்பிக்குது. உடனே அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கியிருக்க எல்லாருமே கீழே வர்றாங்க. எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கு, எங்க இருந்து இந்த பேட் ஸ்மெல் வருதுங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு சந்து மாதிரி இருக்கும், வீட்டுக்கு பக்கத்துல காம்பவுண்ட் சுவர் இருக்கும், காக்கா வந்து செத்து போன எலியை போட்டு போயிருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். சரி, அந்த மாதிரி இங்கிருந்து ஏதாவது வந்திருக்கா, ஏதாவது ஒரு அனிமல் செத்து கிடக்கான்னு வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கறாங்க. அந்த ஸ்மெல் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு வீடு இருக்கு. அந்த வீடை வந்து வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. அந்த வீட்டுக்குள்ள தான் இந்த பேட் ஸ்மெல் வருதுங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இப்ப எல்லாருமே அந்த பேட் ஸ்மெல்லை ரொம்ப க்ளோஸா நோட் பண்ணும்போது, ஆமாப்பா இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த பேட் ஸ்மெல் வருதுங்கிறாங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கிற ஒரு நபர் இதை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு டோர் இருக்கும். அந்த டோருக்கு கீழே ஒரு சின்ன கேப் இருக்கு. அதுக்கு பக்கத்துல தலையை குனிஞ்சு இப்படி மூக்க வச்சு பாக்குறாரு. ஒரு செகண்ட் பேக் அடிச்சிட்டாரு. அப்படி ஒரு துர்நாற்றம் வருது. அவர் சொல்றாரு, நான் 200% உறுதியா சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள இருந்தா ஒரு துர்நாற்றம் வருது. பட் இந்த வீட்டுல வசிக்கிற நபர் 3 நாளா வீட்டுல இல்ல. 10ஆம் தேதி நைட்டு கிளம்பி போனவன் இது வரைக்கும் வரல. 3 நாளா வீடு பூட்டி இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து இவ்வளவு பெரிய துர்நாற்றம் வர்றதுனால நம்ம இதை ஈஸியா எடுத்துக்க முடியாது. இதை பத்தி போலீஸுக்கு தகவல் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அப்போ பிப்ரவரி மாசம் 13ஆம் தேதி 2026ஆம் வருஷம் இதை பத்தி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கொடுக்குறாங்க. ஒரு 4-5 போலீஸ் ஆபீசர் வர்றாங்க. பார்க்கும்போது தெரியுது ஸ்மெல் வந்து இந்த வீட்டுக்குள்ள தான் வருதுன்னு. வீடு வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. வேற வழி இல்ல, உடைச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அந்த பூட்டை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. அவங்களால அந்த ஸ்மெல்லை தாங்கவே முடியல. அப்படி ஒரு பேட் ஸ்மெல் வருது. ஆப்வியஸ்லி போலீஸ் ஆபீசருக்கு நல்லாவே தெரியும் இந்த ஸ்மெல் எங்க இருந்து வருது, எதனால வருது அப்படிங்கிறது. அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத அவங்களால யூகிக்க முடியுது. அப்படி அந்த வீட்டுல ஒவ்வொன்றா நான் செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது அந்த வீட்டு பெட்ரூமுக்குள்ள ஸ்மெல் மேலும் மேலும் அதிகமாகுது. அந்த வீட்டோட பெட்ரூம்ல ஒரு பெண்ணோட அழுகிய சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணோட உடல் அரை நிர்வாணமா இருக்கு. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போது பல எவிடன்ஸ் போலீஸுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு நெளிஞ்சு போன கத்தி கிடைக்குது. அந்த பெண்ணோட இருதயத்திலே கத்தியால குத்தி இருக்காங்க. அதுல அந்த கத்தி வளைஞ்சிருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பெண்ணோட 2 கைகள்லையும் கால்கள்லையும் கழுத்துலையும் நிறைய அப்படியே ரத்தம் உறைஞ்சதுக்குரிய தடயம் இருக்கிறதுனால இந்த பெண்ணை கொலை செய்யறதுக்கு முன்னாடி கை கால்களை கட்டி போட்டிருக்காங்க, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மேலும் போலீஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த பெண்ணோட அழுகிய சடலத்தை பார்க்கும்போது மேபி இந்த பெண் கொலை செய்யப்பட்டு ஒரு 3 நாள் இருக்கலாம். 10ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கலாம், 13ஆம் தேதி இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. பார்த்தவனே தெரியுது இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்டா ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி என்ன, இந்த பெண் உண்மையில இந்த வீட்டில் இருக்காங்களா, தனியா இருக்காங்களா, இல்ல இந்த வீட்டுல யார் வசிச்சுட்டு வர்றா அப்படிங்கிற கொஸ்டின் வரும்ல. அப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கேட்கும்போது இந்த பெண் இந்த அபார்ட்மெண்ட்ல வசிக்கல, இந்த பெண் யாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது யாரு கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. பட் அப்படி இருந்தாலும் இந்த பெண் யாரு, இவங்க எப்படி இங்க வந்தாங்க, எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற
பலவித கேள்விகள் போலீஸுக்கு முன் வந்து நிக்குது. இப்போ போலீஸ் அந்த பெண்ணோட சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஈவன் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க யாருமே இந்த பெண்ணை எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 2-3 நாளா ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஏதாவது ஒரு பெண் மிஸ் ஆயிருக்காங்களான்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும்போது 11ஆம் தேதி காலையில ஒரு நபர் தன்னோட பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. நான் சில சோர்ஸ்ல படிக்கும்போது அந்த பெண்ணோட பேரு குஷ்பு ரத்தோருங்கிறாங்க, சில சோர்ஸ்ல ஷாக்ஸின் போட்டிருந்தாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ல வந்து அந்த பெண்ணோட பேர் குஷ்பு ரத்தோர்னு போட்டிருந்தாங்க. ஸோ த்ரூஅவுட் த வீடியோ அந்த பெண்ணோட பேர் வந்து நம்ம குஷ்புன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த 24 வயசு குஷ்புங்கிற பெண் மிஸ் ஆயிட்டாங்கன்னு 11ஆம் தேதி அவங்க அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சார் என்னோட பொண்ணு MBA படிச்சுட்டு இருக்கா, காலையில ஆதார் கார்டில் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணணும்னு சொன்னா. ஸோ அப்போ போய் அவளை வந்து அந்த ஆதார் சென்டரில் இறக்கி விட்டு போனேன். அப்படி 10ஆம் தேதி நான் காலையில் இறக்கி விட்டு போனதுக்கப்புறம் என்னோட பெண் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லைங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா 10ஆம் தேதி ஆதார் சென்டரில் இறக்கி விட்டு போனேன் சார். அதுக்கப்புறம் ஒரு 10ஆம் தேதி மதியம் 2-3 மணி இருக்கும். என்னோட பொண்ணு அவங்க தங்கைக்கு, அதாவது இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா, நான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், நான் வர லேட் ஆகுன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்ருக்கா. நாங்களும் அதை பெருசாக எடுத்துக்கல. நைட்டு 11 மணிக்கு ஒரு மெசேஜ் வருது. அதில் என் பொண்ணு என்ன சொல்லியிருந்தானா, இன்னைக்கு நான் வரமாட்டேன், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன தேடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், சரி ஃப்ரெண்டோட வீட்டில் பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்கா, மேபி அங்கே எங்கேயோ ஸ்டே பண்ணுறா, நாளைக்கு வந்துடுவான்னு நினச்சிட்டு நாங்கள் விட்டுட்டோம். காலையில் எழுந்து பார்க்கும்போது தான் பொண்ணு வரவே இல்லை சார். ஃபோன் பண்ண ரிங்கு போயிட்டே இருக்கு. அதனால தான் பதட்டம் வாங்கி உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணுறோன்னே 11ஆம் தேதி காலையில் அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. பட் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது 13ஆம் தேதி. இடைப்பட்ட இந்த 2 நாளில் அந்த பொண்ணை போலீஸ் தேடிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தேடும்போது செல்போன் சிக்னல் எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அந்த கதையில் பின்னாடி சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணோட அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்க பிணவரைக்கு வர சொல்கிறாங்க. வந்து அந்த பெண்ணோட சடலத்தை ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. என்னதான் அந்த பெண்ணோட சடலம் அழுகிய நிலையில் இருந்தால் கூட ஃபேஸ் ரொம்ப கிளியராக இருக்குது. பார்த்தவனே அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லே மயங்கி விழுந்துட்டாரு, சந்தேகமே கிடையாது. அந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் கண்டுபிடிக்கப்பட்டது குஷ்புங்கிற இந்த 24 வயசு MBA காலேஜ் ஸ்டூடெண்டோட சடலம்னு தெரிய வருது. ஒரு MBA படிக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட் சம்பந்தமே இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள எப்படி போனாங்க, அங்க இந்த குஷ்புங்கிற பெண்ணுக்கு என்ன நடந்தது, அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணா, இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட வீட்டில் யாரு தங்கி இருந்தா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இன்றைய இளைய தலைமுறைக்கு மிகவும் தேவையான ஒரு முக்கியமான வழக்கை தான் பார்க்க போறோம். ஸோ அப்படி இந்த பெண்ணுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்த்துட்டு இருந்தா கூட, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா கூட ஜஸ்ட் ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த பெண் காணாம போனது 11ஆம் தேதி. ஸோ 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த பெண்ணை வலை வீசி தேடிட்டு இருந்திருக்காங்க. 13ஆம் தேதி இந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. இந்த பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல யாரு வசிக்கிறாங்க அப்படின்னா, 25 வயசு MBA ஸ்டூடெண்ட் பியூஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் படிச்சுட்டு இருக்காரு. அந்த நபரும் இந்த குஷ்புங்கிற பெண்ணும் 2 பேரும் ஒரே காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பத்தியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. ஸோ அப்போ குஷ்புவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, சார் என்னோட பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து MBA படிக்கணும் ரொம்ப ஆசை, அதனால ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே கஷ்டப்பட்டு படித்தா, அதனால் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே இந்த இந்தூரில் ஒரு காலேஜில் MBA சீட்டு கிடைச்சது, நாங்கள் சேர்த்து வச்சிட்டோம் சார். பட் அதே காலேஜில் தான் பியூஷ் அப்படிங்கிற இந்த பையனும் படிச்சுட்டு இருக்கான். இவன் வெளி மாநிலத்தை சேர்ந்தவன். ஸோ இங்கே வந்து ஒரு வீடு எடுத்து தங்கி படிச்சுட்டு இருந்தான் சார். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காலேஜில் மீட் பண்ணியிருக்காங்க. ஒரே கிளாஸில் இருந்ததுனால நல்ல நண்பர்களை பழக ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்னோட பொண்ணு இந்த காதலை பற்றி என்கிட்ட சொன்னான். நான் ஜென்ரலாக என் பொண்ணுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயான ரிலேஷன்ஷிப் இருக்குது, யார்கிட்டையும் எதையுமே மறைக்க மாட்டோம், அதனால என் பொண்ணுக்கு இதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டா எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் இவனை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு. அப்போ நாங்களும் பார்த்தோம், சரி MBA படிக்கிற பையன், அவனும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ மாதிரி இருக்கு, சரி படித்து முடிங்க, நல்ல வேலை
வேலை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கோன்னு நாங்களும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டோம், எங்கள் சைடுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. பட் அதே டயத்தில் இந்த பியூஷ்ங்கிற பையன் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கான். பட் அந்த குடும்பத்திலேருந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம், சரி இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, உடனே கல்யாணம் பண்ண போகிறதில்ல, படிப்பை முடிக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த பையனோட வீட்டில் போய் பேசுவோம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார். எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் சார். இவங்க 2 பேரும் காதலர்கள். என்னோட பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு எதுக்கு போனான்னு தெரியல, அங்கே வச்சு எப்படி கொலை செய்யப்பட்டான்னு தெரியல, இல்லை அந்த பையன் தான் என்னோட பொண்ணை கொலை பண்ணிட்டானா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ இதுதான் சார் பியூஷுக்கும் என்னோட பொண்ணுக்கும் இடைப்பட்ட உறவு அப்படிங்கிறத அவங்க அப்பா சொல்றாரு. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட குஷ்புவோட போனை பார்க்குறாங்க. அது கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்படல. பட் இதில் ரொம்ப சர்ப்ரைஸான ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொலைகாரன் கொலை பண்ணிட்டு விக்டிமோட ஃபோனை எடுத்துட்டு போனால் உடனே ஆஃப் பண்ணுவான். பட் இந்த குஷ்புங்கிற பெண்ணோட ஃபோன் தொடர்ந்து ஆன்லேயே இருந்திருக்கு. எப்போ அவங்க காணாம போனதுலேருந்து அவங்க உடல் கண்டுபிடிக்கப்படுற வரைக்கும். ஈவன் பலமுறை அவங்க அப்பா தொடர்பு பண்ணியிருக்காரு, ரிங்கு போயிட்டே இருந்திருக்கு. ஈவன் இடைப்பட்ட இந்த 2 நாளில் அந்த பெண்ணோட ஃபோன் வந்து எந்த லொகேஷன்ல ட்ராக் பண்ணியிருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது கரெக்டாக அந்த பெண் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டப்போ அந்த ஃபோன் மும்பையில் சிக்னல் காட்டுது. ஸோ தட் மீன்ஸ் இவங்களை கொலை பண்ண கொலைகாரன் ஃபோனை எடுத்துட்டு போயிருக்கான், அவன் மும்பையில் இருக்கான்னு தெரியுது. இப்போ உடனே போலீஸ் ஆஃபீஸர் மும்பை போலீஸை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபோன் லொகேஷனை சொல்லி அந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அதே டயத்தில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் போலீஸுக்கு தெரிய வருது. அதாவது இந்த MBA ஸ்டூடெண்ட் இருக்காங்களா, இவங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. எப்போ இந்த பெண் கொலை செய்யப்பட்டாங்களோ, அதாவது போலீஸோட அனுமானம் 10ஆம் தேதி நைட்டோ இல்லை 11ஆம் தேதி காலையிலேயோ கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு 11ஆம் தேதி இந்த பெண் கொலை செய்யப்பட்ட பெண், அதாவது குஷ்புவும் அவங்க காதலர் பியூஷ் 2 பேரும் இருந்த அந்தரங்க புகைப்படங்களும் வீடியோவும் இவங்களுக்கோட காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்க வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து பயங்கரமா தீ மாதிரி பரவிட்டு இருந்திருக்கு. ஈவன் அதை பத்தி அப்போ போலீஸுக்கு தகவல் போயிருக்கு. ஸோ இந்த 2 நாள் போலீஸ் இந்த பெண்ணை தேடும் போது அவங்க சிக்னல் பாம்பேல காட்டுது, அவங்க காதலர் கூட இருந்த பிரைவேட் வீடியோஸ் போட்டோஸ் லீக் ஆகுது. அதனால போலீஸே பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அப்போ போலீஸ் இனிஷியலா என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, இந்த பெண் தன்னோட காதலரோட ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி அனுமானத்தில் தான் இருந்திருக்காங்க. பட் ஒரு டைம் கூட இந்த காதலரோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணணுங்கிற மாதிரி தோணல. மேபி செக் பண்ணிருக்கலாம், வீடு வெளிப்புறமா பூட்டப்பட்டிருக்கு, அப்ப வீட்டுக்குள்ள இருந்து எந்த பேட் ஸ்மெல்லும் வரலங்கிறதுனால தான் போலீஸ் அந்த வீட்டை உடைச்சிட்டு உள்ள போல. ஸோ இதுதான் இந்த 2 நாள் கேப்ல நடந்திருக்கு. பட் இவங்க காணாம போனதுக்கு அப்புறம் தான் இவங்க சம்பந்தப்பட்ட ஒரு அந்தரங்க வீடியோ வெளியில வந்தது. போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துது. பட் ஒன்று மட்டும் போலீஸுக்கு தெரியுது, இந்த குஷ்புவை கொலை பண்ணது அவங்க காதலர், அவன் இப்போ மும்பையில் ஒளிஞ்சிட்டு இருக்கானே. இப்போ ஃபைனலாக இவங்க மும்பை போலீஸுக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணி இப்போ இந்தூருக்கு திரும்ப விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. இடைப்பட்ட இந்த நேரத்தில் போலீஸ் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற பல CCTV கேமராவை செக் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இந்த பியூஷ் தான் அவங்களை கொலை பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறது உறுதி செய்யப்படுது. அதாவது 10ஆம் தேதி ஒரு மதியம் வந்து இந்த பியூஷ் குஷ்பு 2 பேரும் கையில சில பார்சல்லாம் வாங்கிட்டு இவரோட அந்த காதலரோட வீட்டுக்குள்ள போயிருக்காங்க. அது வெளியில பக்கத்து வீட்டுல இருந்த பல கேமரால பதிவாயிருக்கு. கரெக்டா 2.5 மணி நேரம் கழிச்சு இந்த பியூஷ் மட்டும் தனியா வெளியில வரான். கடைக்கு போறான், திரும்ப ஏதோ வாங்கிட்டு போறான், வீட்டுக்குள்ள போறான். அடுத்து பல மணி நேரம் கழிச்சு நிறைய பேக்லாம் எடுத்துட்டு அப்படியே வீட்டை விட்டு காலி பண்ணி போற மாதிரி லாக் பண்ணிட்டு அவன் மட்டும் தனியா போறான். ஸோ எந்த ஒரு கேமராலையும் 10ஆம் தேதி மதியம் இவங்க வீட்டுக்குள்ள போன குஷ்புங்கிற அந்த பெண் வெளியில வந்ததுக்குரிய தடையுமே கிடைக்கல. ஸோ போலீஸோட அனுமானம் ஒரு மதியம் 3 மணிலேருந்து 5 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள தான் 10ஆம் தேதி குஷ்பு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்போ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சு அவங்க காதலரை கூட்டிட்டு வராங்க. அந்த நபர் ஒரு டைம் கூட இந்த கொலையை நான் பண்ணல அப்படிங்கிறத வந்து மறுப்பு தெரிவிக்கவே இல்லை. போலீஸ் கேட்ட அடுத்த நொடியே அந்த நபர் கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டாரு. என்ன பாஸ், இந்த கேஸ்ல என்ன இருக்கு, உடனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சா கூட எல்லா கிரைம்லயும் 2 விஷயம் இருக்கு. ஒன்னு, எவன் கொலை பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடி போறது. 2வது, அவன் எதுக்காக கொலை பண்ணா அப்படிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் சில வழக்குல முக்கியமான காரணியா கருதப்படும். இந்த வழக்குல அதான், இது ஏதோ 2 பேர் காதலிச்சாங்க, அந்த பையன் ஏதோ ஒரு கோபத்துல பொண்ணை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு இருந்தா கூட அவன் எதுக்காக பண்ணா அப்படிங்கிறத ஒன்னா போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே அந்த பையன் கொடுத்த கன்ஃபெஷனை பார்த்து போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. போலீஸ் அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கிரிமினலை பார்த்திருப்பாங்க. ஒரு கிரிமினல் கிட்ட பதட்டம் இருக்கும், போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா ஒரு கொலை பண்ணோம், மாட்டிக்கிட்டோம், நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு. பட் இவங்கிட்ட ஒரு சின்ன பதட்டம் கூட இல்லை. அதே மாதிரி ஒரு கொலையை பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு குற்ற
குற்ற உணர்ச்சி கூட இல்ல, அவ்வளவு கேஷுவலா போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் தாண்டி போலீஸை சந்திச்சதுக்கு அப்புறம் இவன் மீடியா கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறான். அதை நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இவன் முகத்துல ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற பதட்டம் தெரியுதா, குற்ற உணர்ச்சி தெரியுதா, எதுவுமே இல்லை. எவ்வளவு கேஷுவலா ஒருத்தனால இருக்க முடியுது பாருங்க. அதுதான் உண்மையிலேயே ஒரு 24 வயசு பையனால எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, அவன் உண்மையிலேயே மென்டலி ஸ்டேபிளா அப்படிங்கிறது தெரியல. பட் டெஃபினெட்லி அவன் வந்து ஒரு மோசமான கிரிமினல், சமூகத்துக்கு ஒரு மிக ஆபத்தான நபருங்கிறது மட்டும் தெரியுது. இப்போ போலீஸ் கிட்ட அவன் என்ன மாதிரி கன்ஃபெஷன் கொடுக்குறான் அப்படின்னா, சார் நாங்கள் 2 பேரும் MBAல ஒரே கிளாஸில் படிக்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நாள் நண்பர்களாக பழகணும், நாளடைவில் காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். பட் எல்லாத்துக்குமே எங்கள் காதலை பார்த்து பொறாம, பாரா பியூஸுக்கு இவ்வளோ அழகான பொண்ணு கிடச்சிருச்சுன்னு நிறைய பேர் எங்களை பிரிக்க முயற்சி பண்ணாங்க. பட் அப்படி இருந்தாலும் எங்கள் காதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்தது சார். அப்போ நான் ஒரு ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி அந்த பெண் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த ஃபேக்டர்னால தான் எங்களுக்கு அடிக்கடி சண்டை வருது. அப்போ நான் எப்படியோ அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி, எனக்கு வந்து இப்போ நீ என் மனைவி ஆகணும் அப்படிங்கிறதுனால என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு சாமி ஃபோட்டோக்கு முன்னாடி நாங்களே திருமணம் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் ஏதோ தாலி மாதிரி மாற்றிக்கிட்டோம். நாங்களே எங்கள் 2 பேத்துக்குள்ள திருமணத்தை பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு கதை சொல்கிறான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அது இவங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்ச உண்மை. இப்போ அந்த பெண் உயிரோட இல்லை. ஸோ இப்படி இவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருந்திருக்கு. இந்த பெண் அவங்க வீட்டில் சொல்லிட்டாங்க, அவங்க வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க, அந்த பையன் வீட்டில் ஓகே சொல்லலை. பட் இவன் என்ன பண்ணுறான், தன்னோட அப்பா அம்மா இதுக்கு எப்போவுமே உறுதிமொழி கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த பெண்ணை நம்ம வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணுறான். தொடர்ந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறப்பயே வலியுறுத்திட்டு இருக்கான். அந்த பெண் முடியாதுங்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிரளயம் வெடிக்க ஆரம்பிக்குது. இவன் என்ன ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு யாரு கூடயோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போ கேஷுவலாக அவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஒரு ஃபோன் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஃபோனை தள்ளி போய் பேசினா, இவன் கூடயே பேசிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த பியூஷோட சந்தேகம் நாளுக்கு நாள் வலுப்பட்டே வருது. காதல்லையும் சரி, இல்லை கணவன் மனைவியில் இடைப்பட்ட உறவுலையும் சரி, பொசசிவ்னஸ்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும், எல்லா மனிதனுக்குமே இருக்கும். அந்த பொசசிவ்னஸ் வந்து ஒரு ஸ்டேஜை தாண்டும் போதுதான் அப்சஷன் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு போகும். இப்போ எல்லா கணவரையும் எடுத்துக்கோங்க. மனைவி இன்னொருத்தங்க கூட பேசினாலோ, இல்லை ஒரு மனைவி ஆஃபீஸ் போயிட்டு வராங்க, இன்னொருத்தங்க கூட பைக்கில் இறங்கினாலோ ஒரு கணவருக்கு ஒரு பொசசிவ்னஸ் வரும், ஒரு கோபம் வரும். அது எல்லாமே கரெக்ட் தான். அது எல்லா ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிற உணர்வு தான். பட் அந்த பொசசிவ்னஸ் வந்து அப்சஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஸ்டாக்கிங் பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமான சந்தேகம் வரும். எப்போ சந்தேகம் வருதுன்னா, அந்த அப்சஷன் அதிகமாகும் போது இவனுக்கு வந்து எப்பவுமே இன்செக்யூரா ஃபீல் பண்றான். இவ்வளவு அழகான பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இந்த பொண்ணு எப்பவுமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணுக்கு யாரு கூடயோ தொடர்பு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இவனுக்கு நாளுக்கு நாள் இருந்துட்டே வருது. அப்போ என்ன பண்றான், அந்த பொண்ணுக்கு தெரியாம அந்த பொண்ணோட போனை வந்து ஹேக் பண்றான். ஹேக் பண்ணிட்டு தொடர்ந்து மானிட்டர் பண்றான். இவ யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்புறா, யாருக்கு ஃபோன் பேசுறா, என்ன மாதிரி ஆப் இன்ஸ்டால் பண்றா அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இவன் ரிமோட்டா மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் மானிட்டர் பண்றான். அவனுக்கு எந்தவித தடயமும் கிடைக்கல, இந்த பெண் இன்னொருத்தங்க கூட பேசிட்டு இருக்காளோ, இல்ல இன்னொருத்தங்க கூட அஃபையர்ல இருக்காளோ அப்படின்னு. அப்ப இவன் என்ன முடிவு பண்ணிருக்கணும், இல்லப்பா நம்ம தப்பா நினைச்சிட்டோம், உண்மையிலே நம்ம காதல் அப்படி கிடையாது, நல்ல பொண்ணு அப்படின்னு அந்த ஹேக்கிங் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஃப்ரீயா விட்டுருக்கணும். பட் அப்படி இருந்தா கூட இவனோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த அரக்கன் வந்து சமாதானம் ஆக மாட்டேது. இல்ல இவ நம்மளுக்கு தெரியாம ஏதோ பண்றான், என்னதான் நம்ம ஹேக் பண்ணா கூட இவ ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவனே வந்து அசியூம் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து அந்த பெண்ணை வந்து சந்தேகப்பட்டுட்டே இருக்கான். ஜெனரலா இந்த மாதிரி காதலிக்கிறவங்க சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. இவன் அதுக்காண்டி தான் இவங்க வீட்டுல சம்மதம் தெரிவிக்காம இருந்தா கூட அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல குறியா இருக்கான். அந்த பொண்ணு முடியாதுங்குது. அப்போ ஒரு நாள் இவங்களுக்குள்ள பயங்கரமான ஹீட்டட் ஆர்குமெண்ட் வருது. அப்போ இவன் ஓப்பனாக சொல்றான், நீ யாரு கூடயோ தொடர்புல இருக்க, அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல அப்படின்னு இவன் சொன்னா பாருங்க. அந்த பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ஜெனரலா ஒரு தவறான பொண்ணா இருந்தாலே இப்படி கோபம் வரும். அதுவும் இந்த பொண்ணு தப்பே பண்ணல, இவன் ஹேக் பண்ணி பார்த்தப்ப எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும். பயங்கரமா சண்டை போறாங்க. இனிமேல் சாமி உன் உறவே எனக்கு வேண்டாம்ப்பா, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், உனக்கு எனக்கு ஒத்து வராது, நீ இப்படி சந்தேகப்பட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தா என்னால நிம்மதியா இருக்க முடியாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 15 நாள் இவங்களுக்குள்ள எந்த கான்டாக்டும் இல்லை. இவன் சும்மாவே அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தாலே பதட்டமா இருப்பான். இந்த பொண்ணு யாரு கூடயா பேசுதா இல்லை யாரையாவது மீட் பண்ணுதானே. இப்போ 15 நாள் இவங்களுக்குள்ள கான்டாக்ட் இல்லாம இருக்கும்போது இவனோட பதட்டம் மேலும் மேலும் அதிகமாகுது. இவன் ஏற்கனவே அந்த பொண்ணோட போனை ஹேக் பண்ணியிருக்கான். அப்பயும் இவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு யாரு கூட பேசுதா இல்லை என்ன பண்ணுது, ஈவன் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணா கூட தெரியும். அப்போ இவன் நோட் பண்ணிட்டு வரான், அந்த பொண்ணு யாரு கூடயும் மெசேஜ் பண்ணல, யாரு கூடயும் தவறா பேசல, யார்கிட்டையும் அனாவசியமா ஃபோன் பேசல. பட் அப்படி பார்த்துருக்கு திடீர்னு அந்த பொண்ணு ஒரு நாள் ஒரு டேட்டிங் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கு. அதை பார்த்தவொன்னே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு.
உண்மையிலே டேட்டிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணி வேற யாரு கூட கனெக்ட் பண்ணுச்சா அப்படிங்கிறது தெரியல, இல்லை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம பிரேக்கப் ஆச்சு, பரவாயில்ல நம்ம வேற ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பொண்ணு டேட்டிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணது தவறு கிடையாது. பட் இவனுக்கு இப்போ பதட்டம் அதிகமாகிடுச்சு. ஆஹா, இவ இனிமேல் நம்மளை விட்டு நிரந்தரமாக போயிடுவா அப்படிங்கிற மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு 9ஆம் தேதி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த மாதிரி ஓகே நம்ம லவ் பண்ணோம், ஏதோ பிரச்சனையாச்சு, நான் கடைசியாக உங்ககிட்ட ஒரு டைம் பேசணும், சில விஷயங்கள் மனசு விட்டு பேசணும், நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கான். அந்த பெண்ணு யோசிச்சுட்டு என்ன சொல்லியிருக்கு, சரி இவனால ஏதோ லவ் பண்ணுறோம், ஏதோ லாஸ்ட் டைம் மீட் பண்ணுங்கிறான், போய் மீட் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சரின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப்லையும் சரி, காதலன் காதலியாக இருந்தாலும் சரி, இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு மீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை விட ஒரு ஆபத்தான விஷயமே இருக்க முடியாது. இது உங்கள் லைஃப்பில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒன் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ப்ரைவேட் பிளேஸாக இருக்கவே வேணாம். ஒன் லாஸ்ட் டைம்னா வாப்பா ஒரு காஃபி ஷாப்பில் வச்சு மீட் பண்ணலாம், ஒரு பப்ளிக்காக ஒரு இடத்துல மீட் பண்ணலாம்னு சொல்லுங்கள். தனியாக எங்கேயுமே போயிடாதீங்க. இந்த பெண் சரி நான் வர்றேன்ட்டாங்க. அதுதான் இந்த குஷ்பு அவங்க வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தவறு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டவை. ஸோ 10ஆம் தேதி இவனை மீட் பண்றதுக்கு போறாங்க. சரி, அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவனை பிரேக்கப் பண்ண போறேன், இப்போ போய் அவனை பார்க்க போறேன்னு சொன்னா அவங்க ஏதாவது நினைப்பாங்க. அதனால அவங்க அப்பாட்ட என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஆதார் கரெக்ஷன் பண்ணணும், இந்த மாதிரி ஆதார் சென்டரில் என்னை இறக்கி விடுங்கிறாங்க. அவங்க அப்பாவும் வந்து காலையில் இறக்கி விட்டு போயிட்டாரு. ஸோ மதியம் என்ன பண்ணுறாங்க, இவனை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், என்னோட வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றான். ஸோ அப்போ 2 பேரும் அவனோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த காட்சிகள் தான் பதிவாயிருக்கு. ஸோ அவன் வீட்டுக்குள்ளே போனவனை எப்படி நம்ம காதலரோட நம்ம ஈவினிங் வரைக்கும் இருக்கலாம், இல்லை நைட்டு லேட்டாக வீட்டுக்கு போகலாம் தான், தன்னோட சகோதரிக்கு நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன், வர லேட் ஆகுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. 2 பேத்துக்குள்ளேயும் கடுமையான ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ இவன் சொல்கிறான், சரி நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேல, நம்ம 2 பேரும் உடல் ரீதியான தொடர்பில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். அந்த பெண்மணி நம்ம தான் பிரேக்கப் ஆயிட்டோன்னு ஆயிப்போச்சு, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனுக்கு கடுமையான கோபம் வருது. பட் ஒரு சோர்ஸில் நான் படித்து பார்க்கும்போது இவன் அந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்புக்கு இருக்கிறதுக்காக நிறைய மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு ரெடியாக இருந்திருக்கான். இப்போ அந்த பெண் நோன்னு சொல்லும்போது இவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு அப்போ அந்த பெண் கூட தொடர்பு தேவைப்படுது. இந்த பெண் முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2 பேத்துக்குள்ள ஒரு கடுமையான ஆர்கியூமெண்ட் ஏற்படுது. அப்போ இவன் முடிவு பண்ணிட்டான், இனிமேல் இந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணோட சம்மதத்தோட அடைய முடியாது அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட வாயை பொத்தி கை கால்களை ஃபுல்லா கயரால கட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பெண் அப்பவும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவன் கூட உடல் ரீதியான தொடர்புல இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல. அப்ப என்ன பண்றான், கோபத்துல அந்த பெண்ணோட கழுத்தை நெரிக்கிறான். அவனோட முழு ஃபோர்ஸையும் வச்சு நெரிக்கிறான். அந்த பெண் மரணம் அடைஞ்சிறாங்க. அதுக்கப்புறம் அவனோட கோபம் தீராம பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை வச்சு அவங்க இருதயத்தில் எடுத்து குத்துறான். கத்தியே வளைஞ்சு போச்சு. பட் ஆக்சுவலா இவன் கத்தியால குத்துறதுக்கு முன்னாடி அவங்க இறந்து போயிடுறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையிலும் அதான் சொல்றாங்க, இந்த பெண்ணோட மரணம் கழுத்தை நெரிச்சதுனால தான் ஏற்பட்டிருக்கு, இந்த கத்தியால காயம் அதுக்கப்புறம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவன் கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் இவங்கிட்ட துளி கூட பதட்டம் இல்லை. கொஞ்ச நேரம் அந்த பெண்ணோட உடம்பு பக்கத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான். இப்போ கை கால்கள் எல்லா கட்டையும் அவுத்து விட்டுறான். அந்த பெண் சடலமா இருக்காங்க. அப்போ கூட ஒரு சாதாரண நபர்னா என்ன பண்ணுவான், பதட்டமாகி அந்த இடத்த விட்டு காலி பண்ணுவான்ல. பிகாஸ் ஒரு உயிரோட இருக்க பெண் கூட பக்கத்தில் இருக்குது வேற, ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு பெண்ணோட சடலத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ பயமாக இருக்கும், பதட்டம் இருக்கும், கோபத்தில் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டோமேன்னு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். பட் எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த பெண்ணோட பக்கத்தில் உட்காந்து அந்த பெண் கூட பேசிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் வீட்டை லாக் பண்ணிட்டு பக்கத்து கடையில் போய் 2-3 பீர் பாட்டில் வாங்கிட்டு வரோம். வந்து நல்ல பீர் குடிச்சிட்டு இதுக்கப்புறம் இறந்து போன அந்த பெண்ணோட சடலத்தோட பல முறை உடல் ரீதியான தொடர்பில் வந்திருக்கான். இதுக்காகவும் தனியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இறந்த உடலை அவமதிக்கிற வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அந்த பெண்ணோட உடல் ரீதியான தொடர்பில் இருக்கான். பல முறை அந்த பெண்கிட்ட பேசிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 3 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம இங்கிருந்து காலி பண்ணி போலான்னு எந்த தடயங்களையும் அழிக்க முயற்சி பண்ணவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், ஒரு பேக் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கதவை பூட்டிட்டு நேராக இந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறான். அங்கேருந்து பாம்பேக்கு போகிறான். பாம்பேயில் போய் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கான். பட் இவன் எந்த சூழ்நிலையிலையும் அந்த பெண்ணோட ஃபோனை ஆஃப் பண்ண இவன் விரும்பலை. அந்த பெண்ணோட ஃபோனையும் கையோடு எடுத்துகிட்டு போயிட்டான். ஜெனரலாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபோன் சிக்னல் வச்சு போலீஸ் ட்ராக் பண்ணுவாங்கல்ல. பட் ட்ராக் பண்ணி தன்னை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரிஞ்சால் கூட அந்த ஃபோனை அவன் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்குரிய காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு அந்த பெண் மேலே சந்தேகம் இருக்கு.
ஃபோனுக்கு இவ யார் கூடயாவது பேசிட்டு இருக்காளா, இவ ஃபோனுக்கு யாராவது கால் பண்றாங்களான்னு பார்ப்போன்னு மெசேஜ் வருதான்னு பார்க்குறான், ஃபோன் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு 2 நாள் வச்சு பார்க்குறான். ஒரு ஃபோனும் வரல. ஒரு 3வது நபர்கிட்ட இருந்தா அவங்க அப்பாவும் தங்கையும் தான் தன்னோட பொண்ணை காணும்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு முடிவுக்கு வர்றான், இவளுக்கு யாரு கூடயும் தொடர்பு இல்லைன்னு. எப்போ கொலை பண்ணி 3 நாளைக்கு அப்புறம் தான் ஒருவேளை இவளுக்கு யாரு கூடயும் தொடர்புல இல்லை போலுக்கனே அந்த ஃபோனை தூக்கி போட்டுறான். பட் கடைசியில் அந்த சிக்னல் எங்கே காட்டுது அப்படிங்கிறத வரைக்கும் ஏற்கனவே போலீஸ் ட்ராக் பண்ணி வச்சிருக்காங்க. அதை வச்சு தான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான், திரும்ப அதே ஹோட்டலுக்கு வர்றான். இவன் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கான், இறந்து போன ஆன்மாக்கள் கூட பேச முடியும். அப்போ இவனுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம அந்த இறந்து போன தன்னோட காதலியோட பேசலாம், அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்கணும். ஓகே, உனக்கு இப்போ யாரு கூட தொடர்பு இல்லை, நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ண இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் அவகிட்ட கேட்கணும்னு விருப்பப்படுறேன்னு இவன் இந்த யூடியூப்ல பார்த்து எப்படி ஆன்மாக்கள் கூட பேசுறதுக்காண்டி சில ரிச்சுவல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு தேவையான ஊதுபத்தி ஏதோ 2-3 சேனல் பார்த்துருக்கான் முழுக்க. இதெல்லாம் எங்கே பண்ணியிருக்கான், அவன் தங்கி இருந்த பாம்பேல தங்கி இந்த ஹோட்டல் ரூம்ல வச்சு பண்ணியிருக்கான். அவனும் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்குறான். அந்த பெண்ணோட ஆன்மா வரவே இல்லை. அப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டான். அதுக்குள்ளேயும் போலீஸ் ஆஃபீஸர் இந்த செல்ஃபோன் சிக்னலை வச்சு இவனை ட்ராக் பண்ணி இங்கே இந்தூருக்கு கூட்டிகிட்டு வராங்க. இவன் சொன்ன கன்ஃபர்ஷனில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, இவன் எதையுமே வாயை திறந்து சொல்லலை. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, சார் நான் பேசுறதுக்கு ரெடியா இல்லை, ஆனால் நான் கன்ஃபர்ஷன் எல்லாத்தையும் ஒரு லெட்டரில் எழுதி தர்றேங்கிற மாதிரி. இப்போ இவன் சொன்ன எல்லா கன்ஃபர்ஷனுமே ஒரு லெட்டரில் எழுதியிருக்கான். ஈவன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, அதுதான் அவன் எழுதின கன்ஃபர்ஷன் ஆக்சுவலி. பட் இவன் சொன்ன கன்ஃபர்ஷனை வந்து அவங்க அப்பா அம்மா வந்து கன்வின்ஸ் ஆகலை. சார் இவன் ரொம்ப மோசமானவன், ஈவன் என்னோட பொண்ணோட இந்த பிரைவேட் போட்டோவை எடுத்து தான் இவன் வந்து ரொம்ப நாள் என் பொண்ணை மிரட்டிட்டே இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் சொல்றது உண்மையா இருக்கலாம். ஏன்னா எப்போ இவன் இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு பாம்பேக்கு போறானோ அப்பவே இவனும் அந்த பெண்ணும் இந்த அந்தரங்க போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே அந்த குரூப்புக்கு அனுப்பிச்சிருக்கான். எதுக்குன்னா அந்த பெண்ணை பத்தியான ஒரு தவறான பிம்பத்தை வந்து சித்தரிக்கிறதுக்காக. ஓகேப்பா, அவ தப்பான பொண்ணு தானே, எப்போ இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவளோட மரணத்துக்கு யாருமே வந்து ஒரு சிம்பத்தி இரக்கம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கான். இப்போ அடுத்து என்ன பண்றாங்க, நான் நிறைய கிரைம்ல சொல்லியிருக்கேன், கன்ஃபெஷன் மட்டுமே யாருக்கும் தண்டனை வாங்கி தர முடியாது. கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, அதான் அந்த வீடியோ. இவனை வந்து அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பெண்ணை எங்க வச்சு எப்படி கொலை பண்ண அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய தடயங்களையும் போலீஸ் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட உடம்புல இருந்து இவனோட பயாலஜிக்கல் மெட்டீரியலும் எடுத்துக்கிறாங்க. ஈவன் டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் இவன் அந்த பெண்ணோட உடல் ரீதியான தொடர்புல இருக்கும்போது அந்த பெண் உயிரோட இல்லைன்னு. இப்போ இவன் மேல பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது. கொலை வழக்கு, இறந்த அந்த பெண்ணோட சடலத்தை அவமதிச்ச வழக்குன்னு பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இவனை வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மேஜிஸ்ட்ரேட் மாதிரி ஆஜர்படுத்துறதுக்காக கூட்டிட்டு போகும்போது நிறைய மீடியா கேட்குறாங்க. அந்த மீடியாவில் இவன் சொல்றான் பாருங்க பதில், குச் நெகி, ஒன்றும் இல்லை, நடந்தது நடந்து போச்சு, அதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்றான். அதுவும் அவன் அந்த பேட்டி கொடுக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அழகா சிரிச்சிட்டு பேசுறான். அவன் மனசுல தான் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய கிரைம் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியும் இல்லை, தான் ஆசையா காதலிச்சு அந்த பெண்ணை இப்படி தேவையில்லாம சந்தேகப்பட்டு கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. இதை எல்லாத்தையும் தாண்டி நம்ம வாழ்க்கையே போச்சு, இனிமேல் நம்ம லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்க போறோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியும் இல்லை. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இவன் மனநலம் சரியில்லாதவன் நம்ம சொல்ல முடியாது. பட் அந்த பெண்ணு மேல அளவுக்கு அதிகமான அப்சஷன்ல இருந்திருக்கான். பொசசிவ்னஸையும் தாண்டி எப்ப பார்த்தாலும் அந்த பெண்ணை சந்தேகப்பட்டுட்டே இருந்திருக்கான். ஈவன் காதலிக்கும் போது சரி, ஈவன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட இப்போ வரைக்கும் அந்த பெண் யாரு கூடயோ ஒரு தொடர்புல இருந்தா அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவன் மனசுல ரொம்ப ஆழமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து அவனால வெளியில வரவே முடியல. பட் என்னால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல, ஒருவேளை அந்த பெண் இவனை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், ஜஸ்ட் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி நபர்கள் கூட ஒரு நரக வேதனையாக தான் இருந்திருக்கும். பட் எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ஒரு பெண்ணை கொலை பண்ணிட்டான், 2 மணி நேரம் அது பக்கத்திலே இருந்து பீர் அடிச்சுட்டு அந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்புல இருந்தானா இவன் மனநலம் சரியா இருக்கிறவன் இப்படி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். இதை வச்சு இவனோட தண்டனைகள் குறைக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இவனுக்கு மனநல பிரச்சனை கிடையாது. அந்த பெண்ணுக்கு மேல இருக்க சந்தேகமோ அப்சஷனும் அந்த பெண் மேல இருக்க ஒரு காம உணர்ச்சி தான் இந்த கொலையை பண்ண தூண்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய சைக்காலஜிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்னோட கருத்துமா தான் இவனுக்கு மனநல சரியில்லாமலாம் இல்லை, இவன் தெரிஞ்சேதான் எல்லாம் பண்ணியிருக்கான். பட் அந்த சந்தேகம்ங்கிற பேய் அவனை பிடிச்சி தொடர்ந்து ஆட்டிட்டு இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அவனுக்கு அந்த வருத்தமே இல்லை, ரிமோர்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அவனுக்கு அந்த பெண்ணை கொலை பண்ணுங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லை. அப்படிங்கிறதுனால இவனோட பேட்டி வந்து அந்த இறந்து போன பெண்ணோட குடும்பத்துக்கு அளவுக்கு அதிகமான கோபத்தை உண்டு பண்ணுது. இவனுக்கு கண்டிப்பா நீங்க மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும், அதுக்காக நாங்க சட்டத்துக்கிட்ட போராடுவோங்கிறாங்க. பட் இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆப்வியஸ்லி இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா தடயங்களும் இருக்கு.
இருக்கு, கன்ஃபெஷனும் இருக்கு, இவன் பண்ண ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கு. ஸோ இந்த தடயங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இப்போ இந்தூர் போலீஸ் குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த 90 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும். அதுக்கப்புறம் தான் இந்த வழக்கோட விசாரணை நீதிமன்றத்துக்கு வரும். மேபி இவனுக்கு வந்து சரியான விசாரணை நடந்தா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவனோட டிஃபென்ஸ் டீம் இவனோட மனநிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்டரை வந்து நிரூபிச்சாங்க அப்படின்னா அந்த தண்டனை வந்து குறைக்கப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வழக்குல இருந்து நம்ம பல விஷயங்களை கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ரிலேஷன்ஷிப்ல எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கத்துக்கலாம். எல்லாத்துக்குமே நான் சொன்ன மாதிரி பொசசிவ்னஸ் இருக்க தான் செய்யும். பட் அந்த பொசசிவ்னஸ் ஒரு ஸ்டேஜை தாண்டும் போது அப்சஷன் வரும். அந்த அப்சஷன் தான் தன்னோட பார்ட்னர் மேல சந்தேகத்தை உண்டு பண்ணும். ஒரு தம்பதிகளோ சரி, காதலன் காதலியோ வாழ்க்கையில் பணம் இல்லாமல் இருந்துடலாம், அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருந்துடலாம், குழந்தை இல்லாமல் கூட இருந்துடலாம். பட் இந்த மாதிரி சந்தேக பேய் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை உண்மையிலேயே ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக தான் இருக்கும். ஈவன் சில பேர் வந்தீங்கன்னா மனைவி மேலேயே கணவன் மேலேயே சந்தேகம் வரும், இல்லை காதல் மேலே சந்தேகம் வரும். ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ என்ன கேட்டால் அந்த மாதிரி ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா எல்லாருமே பக்காவாக பேசி தீர்த்துக்கிறது பெட்டர். பேசி கிளியர் பண்ணிட்டா தான் அந்த மைண்ட் ஆகும். பட் இந்த சந்தேகங்கிற வியாதியோடையே வாழ்ந்தோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு மிகப்பெரிய விரிசல் உருவாகும். இது உண்மையிலேயே ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணா இல்லை அப்படின்னா தேவையில்லாம நிறைய கிரைமை பார்த்து இல்லை டிவியை பார்த்து எதுக்கெடுத்தாலும் கணவன் மனைவி மேல சந்தேகப்படும் போது அதுவும் அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தும். என்ன கேட்டா ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு, சந்தேகம் வந்துருச்சுன்னா 2 பேரும் பேசி உட்காந்து தீர்த்துக்கிறதா அதுக்கு ஒரு சரியான தீர்வா இருக்கும். அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்தே காதலிப்பாங்க, காலேஜில் படிக்கும்போது நிறைய பேர் காதலிக்கிறாங்க, வேலை பார்க்குற இடத்துல நிறைய பேர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. காதல் திருமணங்கிறது வந்து இப்போ ரொம்ப நார்மலாக இருக்கு. பட் இந்த ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதலிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும். ஸ்கூல் டேஸில் நம்ம ஏஜ் நம்ம பருவம் வச்சு வரும்போது நம்மளோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். அது காலேஜுக்கு அப்படி கேரி ஃபார்வர்ட் வரும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறும். ஸ்கூல் டேஸில் கிரிக்கெட் பிடிக்கும், காலேஜ் டேஸில் ஃபுட்பால் பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அது சினிமா பார்க்குறதும் நம்ம கேட்குற பாட்டும் நம்ம என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஒரு டேஸ்ட் மாறிட்டே வரும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கூட ஒரு பொண்ணை ஸ்கூல் படிக்கும்போது செலக்ட் பண்ணியிருப்போம், காலேஜ் படிக்கும்போது இந்த பொண்ணையை நம்ம செலக்ட் பண்ணோம், இவ என்ன இப்படி பண்ணுறா, இவரோட டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்மளோட டேஸ்ட் காலத்துக்கு மாறிட்டே இருக்கு. அப்புறம் காலேஜ்லேருந்து வேலைக்கு போகும்போது மாறும், வேலையிலேருந்து திருமணத்துக்கு ஒரு ரெடி ஆகும்போது நம்மளோட மனநிலையே மாறி இருக்கும். நம்ம இந்த பொண்ணையா லவ் பண்ணோம், இந்த பையனையா லவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நம்மளோட ஒரு மனிதனோட டேஸ்ட் ஒவ்வொரு கட்டத்துக்கும் மாறுபடும், வேறுபடுங்கும் போது ஆப்வியஸ்லி நம்ம செலக்ட் பண்ணோட பார்ட்னரும் மாறுபடும், வேறுபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ நிறைய யங்கர் ஜென்ரேஷன் அந்த மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பட் நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு வர்றதுக்கு அந்த வயதும் பருவமும் அனுபவமும் ஒரு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ஸோ அதனால் நீங்கள் ஸ்கூல் படிக்கிறது லவ் பண்ணாலோ காலேஜ் படிக்கிறது லவ் பண்ணாலோ 2-3 விஷயத்தை கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த நபர் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பயணிக்க போகிறவன். இது காலேஜ் முடிஞ்சவனே கிடையாது, வேலை பார்க்க போகிறப்பையும் முடிஞ்சது கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக நம்மளோட பயணிக்க போகிறான் அப்படின்னா இவன் நம்ம கேரக்டருக்கு சரியாக இருப்பானா? கேரக்டர் இந்த சென்ஸ் தவறான கேரக்டர்னு சொல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் பிடிக்கும், சில பேருக்கு வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறது தான் பிடிக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டு. அப்போ அவங்களுக்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபட வரும், சண்டை வரும். ஒய்ஃப் வெளியில் போகணுமாங்க, இவன் வீட்டில் உட்காந்துருக்கணுமா. ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேஜில் காதலிக்கும் போது அது ஒரு விதமான உணர்ச்சி, இந்த விஷயம் எல்லாத்தையும் நம்மளுக்கு மறைச்சிடும். பட் ரியல் லைஃப்னு வரும்போது தான் ஒன்று தெரியும். ஸோ நீங்கள் காதலிக்கிறீங்க, ஸ்கூலாக இருந்தாலும் சரி காலேஜ் இருந்தாலும் சரி, இதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்குள்ளே. இவன் டேஸ்ட் நம்ம டேஸ்ட் ஒத்து வருமா, ஃபேமிலிக்கு ஒத்து வருமா, வாழ்க்கை ஃபுல்லாக இவன் கூட நம்ம கூட பயணம் பண்ணுறதுக்கு சரியாக இருப்பானா. இப்போ இந்த கேஸில் வர்ற மாதிரி சந்தேகப்படுறது, பொசசிவ்னஸுக்கும் அப்சஷனுக்கும் சந்தேகத்துக்கும் நிறைய, இது எல்லாமே அடுத்தடுத்த லேயர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஆரம்பிக்கும். எப்போ பொசசிவ்னஸ், அப்சஷன், அதுக்கப்புறம் இங்கே சந்தேகத்தில் வந்து நிற்கும். இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு இருந்தார், இப்போ காலேஜ் படிக்கும்போதோ ஸ்கூல் படிக்கும்போதோ லவ் பண்ணிங்கன்னா 10 டைம் திங்க் பண்ணிக்கோங்க. இந்த நபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணால் சில பேர்த்துக்கு, நான் எல்லாத்தையும் சொல்ல, ஒரு ஆணவம் வரும். இவா எனக்கு மனைவி, இவன் எனக்கு கணவன், எனக்கு தான் முழு உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆணவம் வரும். ஜென்ரலாக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது நம்மளுக்கு அடிமை கிடையாது, ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு அவனும் நம்மளுக்கு அடிமை கிடையாது. அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதையும் தாண்டி யாருமே இங்கே யாருக்குமே அடிமை கிடையாது. பட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் நேச்சர்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்பீஷியஸ் இந்த அப்சர்ஷன் எல்லாமே கண்ட்ரோல் நேச்சராக மாற ஆரம்பிக்கும் போது உங்கள் லைஃபுக்கு அந்த நபர் சரியான நபராக இருப்பாரான்னு உறுதியாக சொல்ல முடியாது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலேஜே படிச்சுட்டு இருக்கீங்க,
நீங்கள் திடீர்னு ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவார். சினிமாவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு, ஈவன் பொண்ணுங்க ஃப்ரெண்டோட போனால் கூட போகக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்து இவங்க கூட பேசினேன், நான் அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன், நான் பார்த்தேன் உன் ஃபோனை கூட. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்ட்ரோல் அப்சஷன் பிஹேவியரில் இருக்க ஒரு நபர் கூட நீங்கள் காதலிச்சாலோ இல்லை கல்யாணம் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த நபர்களோட இந்த சந்தேக பெயின் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கை ஃபுல்லாக போகவே போகாது. எப்போவுமே அது ஏதாவது ஒரு மூலையில் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேறு ஆப்ஷன் இல்லை, ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், இல்லை டிவோர்ஸ் பண்ணிட்டு போகணும். பட் இந்த மாதிரி ஒரு நபரை லவ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, அந்த நபர் கூட பேச ஆரம்பிக்கிறேன், அப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா நல்லா திங்க் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நபர்கள் நமக்கு தேவையா இல்லையானே. நான் நிறைய கேஸில் சொல்கிறதான், இந்த சந்தேகம்ங்கிற பேய் எந்த ரிலேஷன்ஷிப்பையும் சிதைக்கக்கூடிய வல்லமை உடையது. நான் பட்டர்ஃப்ளை எக்ஸாம்பிள் தான் நிறையா சொல்லுவேன். உண்மையிலேயே ஒரு பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை சுதந்திரமாக பறக்க விடுங்க. அது உங்களுடையது, உங்களுக்கானது அப்படின்னா திரும்ப உங்கள் கூட வரும், உங்கள் ஷோல்டரில் வந்து உட்காரும். பட் அதை விட்டுட்டு அந்த பட்டர்ஃப்ளை பறக்க விடாமல் இப்படி பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா மூச்சை விட முடியாமல் நசுங்கி போயிடும். இல்லை அப்படி அரெஸ்ட் பண்ணி கைக்குள்ளேயே உங்ககிட்ட வச்சிருந்தா அது உண்மையிலேயே நேச்சராக உங்கள் மேலே வந்து உட்காரப்ப கிடைக்கிற சந்தோஷம், நீங்கள் இப்படி வன்முறையில் அடக்குமுறையில் அந்த பட்டாம்பூச்சியை உங்ககிட்ட கூட்டு வரும்போது அந்த சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ஃப்ரீயாக விடுங்க, அதுக்கு மேலே வந்ததை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ ஃப்ரீயாக விட்டு அந்த பொண்ணு நம்மக்கிட்ட வர்றானா இவா தான் நம்ம துணை, இல்லை ஃப்ரீயாக விட்டு நீ அவர் கூட போறியா தாராளமாக போய்க்க மிச்சம் அப்படிங்கிற மாதிரி விட்டுறலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குலேருந்து நம்ம ஒட்டுமொத்தத்தில் கன்க்ளூஷன் மாதிரி என்ன சொல்லலாம், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் அடக்குமுறை கண்டிப்பாக இருக்கக்கூடாது, அப்சஷனும் இருக்கக்கூடாது, சந்தேகமும் இருக்கக்கூடாது. பொசசிவ்னஸ்ங்கிறது பேசிக்கான விஷயம், அது மனிதனோட இயல்பு, அதை மாற்றவே முடியாது, அது கண்டிப்பாக இருக்கணும், அது ஒரு லிமிட்டோட இருக்கணும். ஸோ இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் உங்களுக்கு இருந்தாலோ, இல்லை சில பேர் ஐயோ உண்மையிலே நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதோ அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பாஸ், நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் மேலே இவ்வளோ நாள் இப்படி தான் இருந்தேன், பட் இதில் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கே, இனிமேல் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவும் முயற்சி பண்ணுங்கள். பிகாஸ் சில பேர் உண்மையிலே லவ் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு அதிகமான அதீத அன்பு தான் இந்த மாதிரி அவங்கள திங்க் பண்ண வைக்கும். நீங்கள் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண தேவையில்லை. உண்மையிலே அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அன்பு இருந்து நீங்களும் அன்பு வச்சிங்கன்னா அந்த பொண்ணு உங்களுடையானது அப்படின்னா கண்டிப்பாக எப்போவுமே உங்களை விட்டு போக மாட்டாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா அது உங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. கடவுள் உங்களுக்கு இன்னொரு நல்ல பொண்ணை அனுப்புவார். ஸோ இந்த மாதிரி அப்சஷனாக இருந்து குழப்பமாகி இந்த கேஸில் வர்ற மாதிரி இந்த 24 வயசு பையன் பாருங்க, அழகாக படிச்சுட்டு வேலைக்கு போய் எப்படி வாழ்க்கை வாழ வேண்டியது, இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கா, இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையும் போச்சு. இதுக்குரிய பேசிக் காரணம் என்ன, அந்த பொண்ணு மேலே இருந்த அப்சஷன், அந்த பொண்ணு மேலே இருந்த சந்தேகம். இது எப்போவுமே ஒரு உயிர்கொல்லி மாதிரி. ஸோ இனிமேல் அதை விட்டொழிங்க, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம பல நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த வழக்கும் நான் கடைசியில் சொன்ன சில விஷயங்களும் யாருக்காவது ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் குடும்ப உறவோ நண்பர்களோ இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் வித்தியாசமான கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.